அதியமான் நகர்ல சங்கீதா அப்படிங்கக்கூடிய ஒருத்தங்க வந்தாங்க, ஒரு தங்கச்சி. அங்க இன்னும் சொல்ல போனா திமுக கூட்டணி சார்ந்தவங்க எல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு பக்கத்துல நான் கூட சரி அந்த இடத்துல இவங்கள்ட்ட எதுவும் நம்ம கேட்க கூடாது, வாக்கு கொடுங்க அப்படின்ட்டு வர்றேன். ஆனா அந்த பொண்ணு வந்து நின்று இங்க பாருங்க, இந்த வீடு வந்து 40 ஆண்டுகளாக என்னுடைய பெற்றோர்கள் இருக்காங்க, அப்படியே உடைஞ்சு சிதிலம் அடைஞ்சு இருக்கு. ஆனா அதுலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மேல் கூரையில கீழே கிடக்கிற கல்லை எடுத்து வச்சிருக்காங்க. ஒரே ஒரு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க, வேற வழியே இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஒருத்தர் இப்படி வாழ்வாதாரத்துல பாதிக்கப்பட்டு இருக்கும்போது இத்தனை ஆண்டுகளாக இருந்தவர்கள் வந்து அந்த வழியா போகலையா, இல்ல தெரியலையா, சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றவர்கள் இதுக்குள்ள வரதே இல்லையா, இதெல்லாம் பெரும் கேள்வியா கேட்க வேண்டியதா இருக்கு. ஆனால் நான் அந்த இடத்துல என்ன உறுதி கொடுத்தேன்னா, எனக்கு என்னுடைய வாழ்வாதாரத்துல அந்த பொண்ணுக்கு சரி செய்ய முடியும், அவங்களுடைய பெற்றோர்களுக்கு நான் ஒரு கூரை அமைச்சு தர முடியுங்கிற உறுதியை நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல இளைஞர்களே வந்து நிறைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் வந்து நான் அதிகாரம் இருந்தா தான் எல்லாத்தையும் நான் செயல்படுத்த முடியும். அந்த அதிகாரத்தை கொடுங்கும் போது நிச்சயமாக இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வரும். எங்களுடைய வாய்ப்பு மைக் சின்னத்துக்கு நாங்க போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது செய்திகள் இருந்தா இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல்ல கர்நாடகத்தை சேர்ந்தவங்க வேட்புமனு தாக்கல் செய்து அது அதிகாரிகள் இது பண்ணி ஒரு அதிகாரி வந்து பணியிட மாட்டாங்க. இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியோ வேட்பாளர் சைடிலிருந்து எந்த ஒரு அறிக்கையோ தகவலோ எதுவுமே சொல்லுங்க இல்ல. இந்த இடத்த பாத்தீங்கன்னா அது தவறுதான். அது வந்து தவறுதலாக அதை கவனிக்காம விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து கவனிக்கும் பொழுது அதை வந்து நீக்கிடுறாங்க. அந்த வேட்பாளரை வந்து இந்த மண்ணில் போட்டியிடலன்னு நீக்கிடுறாங்க. இதுக்கு கண்டனம் அப்படிங்கறத விட என்னன்னா, அவங்க அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் பார்த்துட்டு இருக்கு, அதுல மீண்டும் வந்து அவங்க இருந்திருந்தா வேணா நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். அதாவது சில நேரங்கள் அது அதிகாரிகளாக இருந்தாலும் தவறு நிகழ்வது இயல்புதான். அது கவனிக்காம விட்டதனோட விளைவுதான். அதை வந்து சொல்லும் பொழுது அவங்க திருத்திக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த இடத்த வந்து அவர்களை போய் தனிப்பட்டு சொல்ல முடியாதுல்ல, தெரியாம நடந்தது. நாளை மதியம் ஈரோடு வந்துடுறாரு. 24 காலையிலிருந்து அண்ணன் சீமான் அவருடைய பரப்புரை ஈரோட்டு மண்ணிலே தொடங்கும். இல்லைங்க, பெரியார தூக்கி பிடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா பெரியார கேவலப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். உண்மையிலுமே நாங்களாவது பெரியார போட்டிட்டு இருக்கோம். இந்த ஈரோட்டு மண்ணுல ஒரு பெண்ணை நிறுத்தி அவங்க எந்த நோக்கத்துக்கு இருந்தாருன்னு நினைக்கிறாங்களோ அந்த நோக்கத்தை அண்ணன் சீமான் அவர்கள் தான் நிறைவேற்றிருக்காரு. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படின்னு சொன்ன பெரியார் அந்த கருத்தை அவங்க உள்வாங்கி இருந்தாங்கன்னா மானங்கெட்டு போய் வீட்டுக்கு முன்னால முற்றுகிடுவாங்களே. இது பெரியாரே இருந்திருந்தாலும் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாரு. பகுத்தறிவு அப்படிங்கிறது சிந்தித்து பார்ப்பது, ஒரு கருத்தை கருத்தால் வெல்லணும், ஒரு தர்க்க ரீதியா வெல்லணும். சீமானண்ணன் வந்து புதிதாக ஒன்று சொல்லல. அவருக்கு என்ன பெரியார் மேல என்ன ஏதாவது காழ்ப்புணர்வா இல்ல பிடிக்கலைங்களா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவர்கள் சொன்ன இவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் இப்படி அரசியல் செய்துட்டாங்க. இப்ப கொஞ்சம் சிக்கலா இருக்கு, நெருக்கடியா இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து இதுவரைக்கும் அடிமையா இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க, வெளிப்படையாவே சொல்றாங்க. அப்ப இந்த இடத்தை தக்க வைக்க முடியாது, இதுக்கு கூட்டணி ஆனாலும் தக்க வைக்க முடியாதுங்கிற அச்சத்துல ஒரு வேலை செய்யறாங்க. இது வந்து ஆரோக்கியமானது இல்ல. இங்க வந்ததுன்னா பாத்துக்கலாங்க சொல்ற மாதிரிதான். இல்ல அது வந்து எப்படின்னாங்க, தமிழரை பொறுத்த வரைக்கும் அமைதியா இருந்தோம்னா நம்மளா போய் ஒன்னு சீண்டக்கூடாது. ஆனா நேரா வந்து தாக்குதல் நடத்தும் போது ஒரு தமிழனுடைய வீரம்னு ஒண்ணு இருக்குதுங்கள, பேசாம இருந்தா போய் சீண்டனா சொல்லலாம் தவறுன்னு. ஒருத்தர் தாக்க வரும்போது பார்த்துட்டு அடிமையா இருக்கிறதா தமிழனுடைய வீரம். ஜல்லிக்கட்டு காலை அடக்கின வீரம் அல்ல தமிழனுடைய வீரம். அப்ப அதை வந்து அந்த மரபணுலயே இருக்குங்களா, ஒருத்தர் தாக்க வரும்போது அதை தடுக்கிறது வந்து வீரம் தானே. நாங்களா போய் செய்யலை, அவங்க வீட்டையா முட்டு இட்டோம். அதுதான்.